சிறகடி கேஸ் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். மீனா வந்து செல்லு சுவிட்ச் ஆஃப்னு வந்தோடனே முத்து ரொம்பவே பயப்படுறாரு. இப்போ அவன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருதுப்பா அப்படிங்கிறாங்க. டேய் என்னன்னு பாருடா அப்படிங்கிறாங்க. நேராக மீனா வீட்டுக்கு போகிறாங்க. மீனா வந்தாலாத்த அப்படிங்கிறாங்க. வரலையப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது, காலையிலே வீட்டு விட்டு வெளில போயிருப்பா போல், எங்கே போனான்னு தெரில அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை உங்களுக்கும் அவளுக்கும் எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற. ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ ஏன் மாப்பிள்ளை போகிறா அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா கேட்குறாரு. சத்யா சொல்கிறாரு, மாமா தான் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பாரு, இல்லைன்னா அக்கா எங்கே போகுது, எங்கள் அக்காவுக்கு மட்டும் எதாவது ஆச்சுன்னா சும்மா விட மாட்டோங்களா அப்படிங்கிறாங்க. டேய் இருக்க கையும் ஒடிச்சு விட்ருவேன், என் பொண்டாட்டி காணாலும் நானே வெறுப்பில் இருக்கேன், நீ ஓவராக பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டில் வந்து பிரச்சனைனா உங்கள் அம்மாவும் நீங்களும் தான், உங்கள் அம்மா பிரச்சனை பண்ணலன்னா நீங்கள் தானே பிரச்சனை பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ஞாபகம் வருது, அம்மா தான் எது சொல்லிட்டாங்க போலன்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அம்மா நீங்கள் வந்து மீனாவை என்ன சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. நான் என்னடா சொன்னேன், அவள் எம்ம வீட்டில் இருந்துட்டு கண்டதுகளையும் சொல்லி அனுப்புதாலோ வைக்காளோ அப்படிங்கிறாங்க. அவள் என் வீட்டிலலாம் இல்லை, எங்கே போனானே தெரில அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஆகா சனியன் தொலைஞ்சு போயிட்டாளா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்ன தெரியும் பொண்டாட்டி என்ன நடவடிக்கை நீ ஆய்வு பண்ணி பார்த்துருக்கணும், பைக் வாங்கி கொடுத்தா ஊர் ஊராக சுற்றினா என்னமோ ஏதோ அப்படிங்கிறாங்கம்மா. எனக்கு ரொம்ப கடுப்பாயிரும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வாய் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டதுகளெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, மீனா எப்படி பண்ணணுன்னு இந்த வீட்டில் எல்லாருக்குமே தெரியும், குறிப்பாக உனக்கும் தெரியும், இப்படிலாம் பேசிக்கிட்டேன்னா நாக்கு அழுகி போகும் பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க நான் உள்ளது தானங்க சொல்கிறேன், இந்த வீட்டில் சொல்லிட்டு போகணுன்னு அவளுக்கு கொஞ்சம் கூட புத்தி கிடையாது, இவன் அவளை தேடி அலைஞ்சிட்டு கிடக்கான், அவள் எங்கே இருக்காளோ ஏது இருக்காளோ யாரு கண்டா, இல்லை இவன்கிட்ட சொல்லிட்டு தான் போனாலும் அது நமக்கு தெரியல, சும்மா வந்து எனக்கையாவது சண்டை இருக்குன்னு கூட இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிறாங்க. டேய் முத்து உங்கள் அம்மா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா, நீ வந்து அவளை தேடக்கூடிய வழியை பாரு அப்படிங்கிறாங்க. அங்கங்கே தேடி பார்க்குறாங்க, மீனாவை கண்டே பிடிக்க முடியல. வீட்டில் வந்து ரொம்பவே அழுறாரு. அப்போ ரவி சொல்கிறாரு, எங்கெல்லாம் தேடினேன் அப்படிங்கிறாங்க. எல்லா பக்கமும் எனக்கு தெரிஞ்ச இடம்லாம் தேடிட்டேன்டா அப்படிங்கிறாங்க. பாட்டிக்கு ஃபோன் அடித்து கேட்டே அப்படிங்கிறாங்க. உடனே நான் கேட்கலடா அப்படிங்கிறாங்க. நான் ரவி ஃபோன் அடித்து கேட்குறாங்க, பாட்டி மீனா மணி வந்தாங்களா அப்படின்னு கேட்குறான். வரலையே அப்படிங்கிறாங்க. முன்னாடி கிறிஷோட பாட்டிங்க வந்தாங்களா, அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளேன் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு முத்து, அங்கே வரல முத்து அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. அங்கங்கே தேடி பார்த்தா எங்கே போனான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனா வந்து நம்ம வந்து தப்பு அப்படின்னு நினச்சிட்டு அந்த கோயிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. மீனாவை பார்த்தோன்னா, மீனா நீ எங்கே மீனா போனான்னு சொல்லிட்டு முத்து அழுகிறாரு. நான் கொஞ்சம் நேரத்தில் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படி இப்படின்னு அழுகிறாங்க. என்னை கெட்டினதே வந்து உங்களுக்கு வந்து கஷ்டத்தை தானே கட்டியிருக்கீங்க, கடமைக்கு தானே கூட வாழ்ந்துட்டுருக்கீங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் கஷ்டப்பட போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து ஏன் மீனா அப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் அப்படி தானே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னீங்க, கல்யாணம் முடிக்கும்போது வந்து நீ வந்து எங்கேயா ஓடிடணும்பா, உங்கள் அண்ணனுக்கு வந்து கல்யாணம் ஆகும்போது நீ நின்ற அப்படின்னா உங்கள் அண்ணன் ஓடிட்டாருன்னா உனக்கு தான் கட்டி வைப்பாங்க, கடைசியில் நீ மாட்டிக்கிடுவேன்னு தானே சொன்னேன், அதனால் வந்து சொன்னீங்க, அதே மாதிரி என்னை பிடிக்காம தானே வாழ்ந்தீங்க அப்படிங்கிறாங்க. மீனா நான் விளையாட்டுக்கு சொன்னேன் மீனா அப்படிங்கிறாங்க. ஏங்க எதை விளையாட்டுக்கு சொல்லணும்னு தெரியாதா வைக்காதா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, எங்கடி போனேன், காலையிலேருந்து மாலை வரைக்கும் இப்போ எங்கேயாவது சுற்றிட்டு அன்டைம் ஆயிடுச்சு, நான் போக இடம் இல்லைன்னு இங்கே வந்துட்டேனே அப்படிங்கிறாங்க. அத்தை எனக்கும் அம்மா இருக்கிறாங்க, எங்கள் அம்மாவுக்கு ஒரு வீட்டில் தங்கியிருக்காங்க, அந்த வீட்டில் போய் நான் இருக்க முடியும், ஆனாலும் என் வீடு அது கிடையாது, இதுதான் என் வீடுன்ட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. இது உன் வீடா, இது ஏன் வீடுடி அப்படிங்கிறாங்க. அத்தை நான் உரிமை கொண்டாட வரல, என்ன இந்த வீடு வந்து உங்கள் வீடு தான் இல்லைங்களா, உங்கள் பையனை கல்யாணம் முடிச்சிருக்கனால தான் நான் இங்கே இருக்கேன், ஏன்னா நான் எங்கே இருக்க போகிறேன், ஏன் இருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ விஜயா வந்ததும் வராதம்மா நீ வந்து என்ன பேசிகிட்டு இருக்க வச்சுக்கிட்டு இருக்க, அவன் நம்ம வீட்டு மருமகன் மறந்துடாத அப்படிங்கிறாங்க. எதுங்க மறக்கணும், எல்லாம் ஞாபகம் தான் இருக்குது, ஆனால் இவளுக்கு தான் அந்த ஞாபகம் இல்லை, எந்த வீட்டில் வாக்கப்பட்டிருக்கோம் அந்த வீட்டோட கௌரவம் என்ன அப்படின்லாம் ஒன்றும் நினப்போம்ல அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, மீனா இவங்க நினைக்கலாம், இவங்க பேசலாம் நினைக்காத, நீ காங்கலுக்கு ரொம்ப பயந்து போயிட்டேன், உங்கள் வீட்டுக்கெலாம் போய் கேட்டேன், ரொம்ப கஷ்டமாக போச்சு, நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், என்னை மன்னிச்சிக்கோ அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒரு தப்பு பண்ணல, நான் தாங்க பண்ணிட்டேன், உங்கள் அப்பா சொன்னோன்னா உங்களுக்கு நான் கழுத்து நீட்டினேன் பார்த்தீங்களா, அதான் மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை அழுகிறாங்க, மீனா என்னை மன்னிச்சிக்கம்மா, என் பையன் பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னம்மா செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் தானே கல்யாணம் முடிச்சு வச்சேன், அவன் வந்து அவன் கூட சேர்ந்து வாழதான் சந்தோஷமாக இருக்கான்னு நினச்சி தான் நான் பாட்டில் வந்துக்கிட்டும் போய்கிட்டு இருக்கேன், ஆனால் வந்து உங்களுக்குள்ளே இப்படி பிரிவினை இருக்குன்னு இப்போ தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் வந்து சந்தோஷமாக தான் இருக்கேன், ஆனால் அவர் வந்து என் கூட வாழும் போது கடமைக்கு வளர்ந்துருக்காரு அப்படிங்கிறாங்க. மீனா நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் விளையாட்டுக்கு சொல்லிட்டீங்க, இதை உங்கள் அம்மாவும் ரோகிணி என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன பேசுனாங்க சொல்லு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி உன் கூட வாழுதாம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பந்தா பண்ணிக்கிட்டு கேக்கெலாம் வெட்டி கொண்டாடிக்கிட்டு இருந்தேன், அவன் உன் கூட கடமைக்கு தான் வாழ்கிறான், எப்படி கடமைக்கு தான் வாழ்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு, அப்படி சொன்ன பிறகு தான் நான் வந்து சமைக்க முடியாதுன்னு சொன்னேன், நீங்கள் கூட நீ சமைக்க விட மாட்டேன்
மாட்டேன், நான் வேலைக்கு வந்து பட்டினி தான் போகணுமான்னு சொல்லிட்டு போனீங்க. நான் என்றைக்குங்க சமைக்காமல் இருந்திருக்கேன்? நீங்கள் சொல்லியுமே நான் சமைக்க தான் செஞ்சுருக்கேன். அப்படி இந்த வீட்டில் உள்ளவங்க யாருமே பட்னியாக இருக்கணும்னு நான் ஒரு நாள் நினச்சதில்ல. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே நீ மனுஷியாக மன்னிச்சதில்ல. அப்படி இருக்கும்போது நான் ஏங்க யாருக்குங்க சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. நீ இப்போ சொன்ன பார்த்தியா மீனா, இது 100% கரெக்டு. நீ யாருக்கும் சமைக்க தேவையில்லை. என்ன, நான் பேசுனது தப்பு, உன் காலெலாம் விழுந்துக்கிறேன் மீனா அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் ஏன் காலில் விழணும்? நான் என் வாழ்க்கை ரொம்ப போனது நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிறாங்க. மீனா மறுபடியும் அதை சொல்லாத, நான் உன் கூட விரும்பி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த மனோஜோ, ஸ்ருதியோ, ரவியோ அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நீ கிடச்சனால ரொம்ப சந்தோஷப்படுறேன். பெற்ற தாய் என் கூட இல்லைன்னு நான் எவ்வளோ நாளாக ஃபீல் பண்ணியிருக்கேன், அழுதுருக்கேன், பாசம் கிடைக்கலன்னு வருந்திருக்கேன். ஆனால் அது எல்லாத்தையுமே சரி பண்ணது நீ தான். எனக்கு ஒரு மனக்கவலை இருக்கும்போது உன் மடியில் படுத்து தான் அழுவேன், உனக்கே தெரியும். அப்படி தான் எனக்கு சரியாகும். அப்பேற்பட்ட ஒன்றை வந்து நான் வேண்டான்னு நினைப்பேனா? நான் மனசில் வந்து பட்டு சொல்லலை, நான் டபார்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். இந்த மனோஜ் வந்து அப்படி இப்படின்னு பேசுவான். அவனை மாதிரி எனக்கு வந்து வரி வரியாக பேச தெரியாது, நான் அந்தளவுக்கு படிக்கலை. ஆனால் மனசில் பட்டதை பேசணும்னு சொல்லிட்டு என் மனசு கஷ்டப்பட்ட மாதிரி பேசியிருக்கேன் மீனா, என்னை மன்னிச்சுக்கா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, எனக்கும் உங்களை பார்க்காமையும் இந்த குடும்பத்தை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல. எவ்வளோ நேரம் என்னால் இருக்க முடியும், அதான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அந்த கோயிலில் தான் இருந்தேங்க அப்படிங்கிறாங்க. அந்த கோயிலை சுற்றி கூட நான் தேடினேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் உள்ளே வந்து பார்த்துருக்கணும், உள்ளே தான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, டேய் அவள் கோயில்னு சொல்லிட்டு வேறு எங்கே சுற்றினாலும் சுற்றி முடிஞ்சு நேரம் போக்கு போயிடுச்சு. உடனே இங்கே வந்து நேரம் போயிடுச்சு, இங்கே வந்துட்டா அப்படிங்கிறாங்க. ஏம்மா வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. நீங்கள் தெரியாமல் பேசுனது தான் வருத்தப்பட்டு போயிருக்கா. நியாயப்படி நான் உங்கள் மேலே தான் கடுப்பாகணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த கோவம் தாங்க உங்களுக்கு வந்து சரியில்லை, மற்றபடி நீங்கள் வந்து சரியாக தான் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா, நீ என்ன மனுஷல்ல அப்படிங்கிறாங்க. நான் எங்க உங்கள் மேலே கொஞ்சம் கோவம் இருந்துச்சு, அப்படி இப்போ நேரமாக அதெல்லாம் சரியாயிருச்சு, வாங்க அப்படிங்கிறாங்க. இனிமேல் என்ன சாப்பிட்லையா அப்படிங்கிறாங்க. சாப்பிடல அப்படிங்கிறாங்க. சரி வா நம்ம போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் கூட்டி போய் சாப்பாடெலாம் வாங்கி கொடுக்குறாங்க. எங்கே பாருங்கள், இந்த இவளே ஊரை சுற்றிட்டு அந்த டயத்தில் வரா, இவனை கூட்டி கொண்டு இவன் கடையில் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு போகிறான். இது நல்லாவா இருக்குங்க அந்த வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. விஜயா, நீ பேசுறது கூட தான் நல்லா இல்லை. ஒரு மருமகளை காங்கலை அப்படின்னா ஒரு மாமியாருக்கு அப்படி துடிக்கணும். என்னாச்சு ஏதாச்சும் எங்கேம்மா போனேன் என்னாச்சும்மான்னு கேட்கணும். என்னடா ஊர் சுற்றிட்டு வரா அப்படி இப்படின்னு சொல்லி ஒன்று பொண்ணை ஏற்றிக்கிட்டு இருக்கேன். இதே இந்த இடத்துல ரோகிணியா சுருதியாக இருந்தால் இப்படி நடந்துக்கிடுவியா அப்படிங்கிறாங்க. அவங்க ஏன் போகிறாங்க அப்படிங்கிறாங்க. சப்போஸ் அப்படி நேரம் கழிச்சு வந்தால் நீ என்ன சொல்லியிருப்ப அப்படிங்கிறாங்க. அவங்க போக மாட்டாங்க அப்படிங்க. நான் என்ன சொல்லுதேன், அவங்க லேட்டாக வந்தால் நீ என்ன சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. அவங்க லேட்டாக வருது மாதிரி இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. கோவத்தில் இருக்கும்போது எப்படி சொல்லியிருப்பாங்க? ரோகிணி வந்து ஒன்றுமே சொல்லாமல் தான் வந்து எங்கேயோ போயிட்டாங்க. அது எங்கே போனாங்க எது போனாங்கன்னு சொல்லிட்டு உன்கிட்ட சொன்னாங்களா? இல்லைல்ல, மறுநாள் காலையிலே வந்தாங்க, ஏற்றுக்கிட்டல, அப்போ ஒன்றும் கேட்கல. காலைல போன புள்ள நைட்டு வீட்டில் வந்து நிற்கா, ஏன் வந்தான்னு கேட்குற. இதுதான் வந்து நீ பிரித்து பார்க்கக்கூடிய லட்சணம். எல்லா மருமகளையும் ஒன்று போல் பாரு. அப்படின்னா தான் மீனா வந்து நீ மாமியாராக நினைப்பிச்சு என்ன செய்யணுமோ செய்வான். இல்லை அப்படின்னா உன்னை 3ஆம் மனுஷி மாதிரி நடத்துவான். அன்றைக்கி தான் உனக்கு தெரியும். நீ பணம் காசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை பிரித்து பார்க்க, அந்த பிள்ளை எந்த நிலையிலும் அந்த நிலையில் இல்லை. ஏன்னா நீ என்ன டார்ச்சர் பண்ணாலும் அது உனக்கு என்ன செய்யணுமோ சேவாகம் செஞ்சுட்டு இருக்கு. அப்பேற்பட்ட பிள்ளையை நீ குறை சொல்லதும் வைக்கிறதுமா அது நல்லாவே இல்லை விஜயா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவை சாப்பிட சொல்கிறாங்க ஹோட்டலில். மீனா தயங்கி வேண்டாங்கிறாங்க. மீனா சாப்பிடு மீனா அப்படின்னு சொல்லிட்டு தோசையை பிச்சு ஊட்டி விட்றாங்க. எனக்கு வேண்டாம், நீங்கள் வந்து கடமைக்கு தானே கூட வாழ்கிறீங்க அப்படிங்கிறாங்க. மீனா அவன் காலில் நான் வந்துக்கிறேன் மீனா, எனக்கு ஒன்று பிடிச்சி தான் வந்து மீனா தாலி கட்டினேன். நான் அவங்க கூட 1000 வருஷம் வாழணும்னு ஆசைப்படுதேன். பேரம்பேத்திகளோட நான் அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி இப்படிங்கிறாரு. நீங்கள் தான் எங்களோட கடமைக்கு வாழும்போது எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற. அதெல்லாம் நடக்கும், நான் கடமைக்கெலாம் வாழல, சும்மா தான் சொன்னேன், என்னை மன்னிச்சுக்க மீனா தயவுசெய்து அப்படிங்கிறாங்க. சரி நான் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. மீனா நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. தோசை நல்லா இருக்கா? அவனுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. உனக்கு இது பிடிக்கும்னு சொல்லி தான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேங்க, தோசையும் பிரியாணியும் சாப்பிடுவாங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சாப்பிடலாம் மீனா, பாதி பிரியாணி பாதி தோசைண்ணே, ஆளுக்கு பாதி அப்படிங்கிறாங்க. அதனால் பாதியாக சாப்பிட்றாங்க. டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. ஆமாங்க, வீட்டுக்கு எல்லோரும் வாங்கிட்டு போமா அப்படிங்கிறாங்க. அவங்கெல்லாம் தின்னுட்டு தான் அவன்கிட்ட பேசின்னு இருந்தாங்க. என்ன மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல், பக்கெட் பிரியாணி நல்லா சாப்பிட்டாங்க. நான் மட்டும் தான் சாப்பிடல அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்படி சாப்பிடாமல் இருப்பீங்க, ஆளை போல் சாப்பிட்ருப்பீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நீ காணலைன்னு தெரிஞ்ச பிறகு எனக்கு மனசே கேட்கல, தேடி தான் அலைஞ்சேன், சொல்ல மறந்துட்டேன் மீனா, அவங்க வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வந்து முத்து நம்பர்லேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க அம்மாவுக்கு. உடனே மாப்பிள்ளை என்னாச்சு, மீனாவை பார்த்தீங்களா அப்படிங்கிறேன். அம்மா மீனா தான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னடி எங்கடி போனேன் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை மேலே எனக்கு கோவம் இருந்துச்சு. அவர் காலையிலே ஒரு லூஸ் மாதிரி ஒன்று பேசினேன், சண்டையும் போடலை ஒன்றும் போடலை. அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் சொன்னார், எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு, ஒரு கோயிலில் போய் உட்காந்துட்டேன், எனக்கு கோவம் இறங்கினோன்னே வீட்டுக்கு வந்துட்டோமா அப்படிங்கிறாங்க. அதை முதல்லே செஞ்சானடி, சீக்கிரம் வீட்டுக்கு போனானடி, மாப்பிள்ளை தேடி அலைஞ்சாட்டி, மாப்பிள்ளைக்கு ஒரு ஃபோன் அடிடி அப்படிங்கிறாங்க. நானும் மாப்பிள்ளையும் தான் கடையில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்,
ஏன்னா அங்கே இருந்தால் அவர் ஃபோனில் தான் உனக்கு அடிக்கேன். ஓ நம்பர் ஏன்டி சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா சார்ஜர் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. நல்ல வேலைடி பயந்தே போனேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா வீட்டுக்கெலாம் போய்ட்டு எல்லாத்தையும் பேசிட்டேன். ஆனால் வந்து நான் வீட்டில் சாப்பாடு இல்லைங்கவும் உன் மருமகன் காரில் கூப்பிட்டு வந்து கடையில் சாப்பாடு கொடுத்து ஐஸ் வைக்காரு அப்படிங்கிறாங்க. சரிடி சரிடி சந்தோஷம், சாப்பிட்டு வீட்டுக்கு போங்கடி அப்படிங்கிறாங்க. மீனா அம்மா சிரிக்கிறத பார்த்துட்டு சீதா கேட்குறாங்க, என்னம்மா சிரிக்கிற, அக்கா வந்துட்டாளாமா அப்படிங்கிறாங்க. அவள் வந்துட்டா, அவங்களுக்குள்ளே சமரசமாயிட்டாங்க. உங்கள் மாமா எந்த சத்தமும் போடலை, அண்ணாமலை போடலை. ஏதோ ஒரு வேதார்த்தமாக வாய்ப்பில் எப்பவும் பேசுவார், அது மாதிரி பேசிட்டு போல். இப்போ மனசு கஷ்டப்பட்டு கோயிலில் போயிருந்துருக்கான். நேரான பிறகு வீட்டுக்கு வந்திருக்கான். இப்போ அங்கே சாப்பாடு இல்லைன்னு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்காங்களாம். அக்கா பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற. அக்கா பிரியாணி சாப்பிட்டதெல்லாம் கடைக்கு ஃபோன் அடிக்க கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு அடிக்காங்க. மீனாக்கா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. என்னக்கா சண்டை போட்டு போயிட்டேன், மாமா ரொம்ப தவிச்சு போயிட்டாங்கக்கா, இங்கே வந்து வரும்போது அழுதுகிட்டே தான் வந்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டில் போய் நீங்கள் அழுதுகிட்டே போனீங்களா, நான் வெளில போகிற காரணமே நீங்கள் தானே அப்படிங்கிறாங்க. மீனா மீனா ஒன்று வெளில போக சொன்னேன், நல்லா நினச்சி பாரு அப்படிங்கிறாங்க. நீங்களும் நல்லா நினச்சி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து கண்ணை மூடிட்டு யோசனை பண்ணி பார்க்காரு. சொன்னதுக்கப்புறம் ஆமாண்ணா இப்படி சொல்லியிருக்கோம். மீனா அந்த இடத்துல நிற்கும்போது மீனா கண்ணை மூடிட்டே பார்க்காரு. மீனா அந்த இடத்துல இந்த சீனில் வருத்ததானே போட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாரி மீனா அப்படிங்கிறாங்க. நீங்கள் சாரி கேட்கறதுக்காக சொல்லலை, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதான் கோயிலில் போய் தனியாக இருந்தேன், சரியாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சரி வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. மீனா நான் ஒன்று சொல்கிறேன் கேளு, அதை நீ கேட்பியா, எனக்கு மரியாதை கொடுப்பியா அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு நான் எந்த விஷயத்தில் மரியாதை கொடுக்கல அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, எனக்கு எல்லா விஷயத்துலையும் ஒரு புருஷனாக ஒரு மனைவியாக நீ மரியாதை கொடுத்துருக்க, அதில் மாற்றிக்கிறதே இல்லை. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ கேட்கவே மாட்டுற, என்ன விஷயம்னு அது உனக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயங்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்லிட்டேன் பலமுறை, இந்த வீட்டில் 3 மருமக இருக்காங்க. என்ன, இந்த 3 மருமகளில் எந்த மருமகளும் வீட்டு வேலையோ சமையல் வேலையோ செய்கிறதே இல்லை, நீ மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்க. இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் உனக்கு மரியாதை இல்லாமல் போகுது. அப்படி நீ செஞ்சு கொடுத்தும் உனக்கு மரியாதை இல்லாத போது நீ ஏன் செய்யணும், உன் மேலே அவங்க பாசம் காட்டாத போது நீ மட்டும் ஏன் பாசம் காட்டணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உங்களை மாதிரி நான் இருக்க முடியாது, அவங்கெல்லாம் பெரிய பெரிய தொழில் பண்ணுறாங்க, நான் சாதாரணமாக பூ கட்டி வைக்கேன் அப்படிங்கிறாங்க. மீனா நீ தானே சொல்லுவேன், நம்ம வந்து உழைச்சி தாங்க சாப்பிட்றோம், திருடி சாப்பிடல, அதனால் வந்து சுயமரியாதையோடு இருக்கலாம்னு நீ சொல்லுவல, அப்படி இருக்க நீ வந்துட்டு ஏன் அப்படின்னு நினைக்கிற, நீ உழைக்கிற, கல்லை பிறப்பிட்டுக்கோ, அவங்க கடை வச்சுருக்காங்களா, தொழில் பண்ணுறாங்களா, போட்டோம். என்ன, யார் சமைக்கணும்னு நினைக்கிறாங்களோ சமைக்கிறாங்க, சமைக்கலையா அவர் ஏறு தேவையோ அவர் ஏறு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். சரியா, அப்பா சொன்னதான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். சரியா, அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம 3 பேருக்கு சமைக்க சொல்லலாம் சொல்லுப்பா, இல்லையா அவங்க 2 பேருக்கு மட்டும் சமைச்சிக்கிடுங்க. இல்லை அப்படின்னா இவ்வளோ பேருக்கு அந்த மீனை சமைக்கும் போது அவளுக்கு மன உளைச்சலாகவும் ஆகும், இவங்களும் அவங்கள குறை பேசுகிறாங்க. மீனா சும்மா சமைச்சு வைக்கிறா, சம்பளத்துக்கும் எதுவோ சமைக்கல, அதுலேயும் அது இல்லை இது இல்லைன்னு 1000 குறை சொல்கிறாங்க. இது சரி வராது. இன்றைக்கி இப்படியா போச்சு, நாளைக்கு எங்களுக்குள்ளே எல்லாம் பிள்ளையாயிருச்சு அப்படின்னா அன்றைக்கும் மீனாக தான் சமைக்கணும் அப்படின்னா அது பெரிய கஷ்டமாக போயிடும். ஒன்று வேலையால் வச்சு நம்ம செய்யணும், இல்லைனா அது அவங்கவுங்க பார்த்துக்கணும் அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனா சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லுறது புரியுதுங்க, அப்போ எனக்கு புரியல, இப்போ தான் புரியுது, இனிமேல் நான் சமைக்கலை, நம்ம 3 பேருக்கு மட்டும் நான் சமைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இனிமையாவது நான் சொல்கிறது கேளு அப்படிங்கிறாங்க. என்றைக்குமே நீங்கள் சொல்கிறது தான் கேட்டேன், சாப்பாட்டு விஷயத்தில் யாரையும் பட்னியாக வைக்க வேண்டாமே அப்படின்ட்டு தான் நான் இது பண்ணேங்க, மாமாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை அதான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. சரி, எங்கள் அப்பாவுக்கும் எனக்கு 3 பேருக்கு மட்டும் சமைக்க, வேறு யாருக்கும் சமைக்க வேண்டாம், அதுபோக அவங்க சமைச்ச பிறகு நம்ம சமைச்சா போதும், அப்பா வாக்கிங் வீட்டில் லேட்டாக தான் சாப்பிடுவாங்க எனக்கு தெரியும், 10 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க, அவங்க காலையிலே சமைச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க, அப்படி நான் சமைக்க முடியலனாலும் நீங்கள் மாமாவுக்கு ஹோட்டலில் வாங்கிட்டு வந்துடுவீங்களா அப்படிங்கிறாங்க. நம்ம சமைக்கலன்னா நான் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்துடுவேன், நம்ம அப்பாவுக்கு மட்டும் தானே, நம்ம 2 பேர் லேட்டாக ஆக்கி கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா கூட வேணால் 3 பேருக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் காலையிலே எந்திரிக்காங்க. எந்திரிச்சோன்னே முத்துக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே, மீனா நம்ம காலையில் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பூவுக்கு ஆர்டர் கொடுக்காங்க, நம்ம 2 பேரும் பார்த்து அட்வான்ஸ் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. மீனா எனக்கு பூ வியாபாரம் எங்கே கொண்டு கொடுக்கணும் வாங்கணுங்க தான் தெரியுமே தவிர்த்து எவ்வளோ பூவுக்கு எவ்வளோ சொல்லணும் வைக்கணும் எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன, அது எவ்வளோ நேரத்தில் கொடுக்க முடியுங்கிறதும் தெரியாது, அது நீ சொன்னால் தான் சரியாக இருக்கும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கூப்பிட்றாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, எங்கடா காலையிலே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா ஒரு பூ ஆர்டர் ஒன்று எடுக்க போகிறோம்ப்பா அப்படின்னு. சரி போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் விஜயா சொல்கிறாங்க, என்னடா காலையிலே கிளம்பி போனால் சமையல் யாரா பண்ணுவா அப்படிங்கிறாங்க. என் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களே செய்ய வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. சரி முத்து நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. எங்கே பாருங்கள் அந்த முத்து மீனாவும் காலையில் எங்கேயோ கிளம்பி போகிறாங்க பாருங்கள், வீட்டு வேலை யார் செய்வா அப்படிங்கிறாங்க. விஜயா அவன் சொன்ன மாதிரி தான், ஏன் வீட்டு வேலை ஒன்றால் செய்ய முடியாதா, இல்லை ரோகிணியால் செய்ய முடியாதா, சுருதியெல்லாம் செய்ய முடியாதா, எல்லாராலையும் செய்ய முடியுமில்ல, எல்லாருக்கும் 2 கை 2 கால் இருக்குல்ல, செய்யலாம், அழகாக செய்யலாம் அப்படிங்கிறாங்க. 2 பேர் ஊர் சுற்றுவாங்க, இவங்களுக்கு சேர்ந்து அவங்க சமையல் பண்ணி வைக்கணுமா அப்படிங்கிறாங்க.
நீங்கள் ஊர் சுற்றும்போது அந்த மீனா புள்ள சமைச்சு வச்சிச்சுல, அன்றைக்கி எல்லோரும் நல்லா சாப்பிட்டீங்கள, சாப்பிட்டுட்டு இப்படி தானே சுற்றுனீங்களா? மீனா புள்ளட்ட வந்து நீ வேலை பார்க்குறம்மா, நாங்கள் வந்து சுற்றுறோம், மன்னிச்சிக்காமான்னு ஏதாவது பேசுனீங்களா? இல்லைன்னா அந்த பிள்ளைக்கு ஆறுதலாக இருந்திருப்பீங்களா? செய்த சமையலை கூட நீங்கள் 1000 குறை சொல்லியிருப்பீங்க. ஏன்னா அந்த பிள்ளை மனசு இவ்வளோ பாடுபட்டுருக்கும். இப்போ அவங்க தொழில் விஷயமா நடந்துக்கு அட்வான்ஸ் வாங்க போகிறாங்க, போயிட்டு போகிறாங்க. வந்து கூட உங்களுக்கு சமைச்சு தரணும் அவசியம் இல்லை. நானே அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், முத்துட்டேன், உன் பொண்டாட்டி திரும்பி வந்த பின்னாடி நம்ம 3 பேருக்கு மட்டும் தான் சமைக்கணும், இல்லையா அவங்க புருஷன் முன்னாடி மட்டும் சமைச்சிக்கிடுங்க. அவரே சமைச்சிக்கிடுவாங்க. நான் சொல்லிட்டேன். இந்த ரூம் விஷயத்தில் தான் வந்து எங்கள் அம்மா சொன்னதோ நான் சொன்னதோ எடுபடலை. இந்த விஷயத்தில் நான் சொன்னது எடுபடும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் சொன்னது என் பையன் முத்துட்டையும் என் மருமகன் மீனாட்டையும். அதனால் இது நடைமுறையில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து மீனா போய் அட்வான்ஸ் வாங்குறாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வரும்போது அண்ணாமலைக்கு பார்சல் வாங்கிட்டு கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு, இனிமேல் சமையல் பண்ணி நீங்கள் சாப்பிட்னா சரி வராதுப்பா, அதை சாப்பிட்டு மாத்திரை போடுங்கப்பான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரி முத்து அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனா நம்மளுக்கு மட்டும் சமையல் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சின்னதாக சமையல் பண்ணி ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இங்கே விஜயா சாப்பிட்றதுக்கு வராங்க. ஒன்றும் இல்லை. மனோஜும் சாப்பிட வராங்க. ஏம்மா என்ன ஒன்றும் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் அந்த மீனா அவங்களுக்கு மட்டும் சமைச்சிருக்காடா, ஏய் மீனா வெளியே வாடி அப்படிங்கிறாங்க. என்னத்தை அப்படிங்கிறாங்க. இல்லை உங்களுக்கு மட்டும் சமைச்சிருக்க, மற்றவங்களும் சமைக்க வேண்டாமா, வைக்க வேண்டாம், ஆனால் என் புனியாங்காங்க. அதான் இங்கே பாருங்கள், என் புருஷன் சொல்லுறதையும் எங்கள் மாமா சொல்லி மதிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. நான் இன்னும் 3 பேர் தான் சமைப்பேன். உங்களுக்கு வேணால் சமைச்சு சாப்பிடுங்க, இல்லையா உங்களுக்கு வயிறு பசிக்கு நான் ஜூஸ் போட்டு குடிக்க போகிறேன்னாலும் குடிங்க, ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுவோம் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கள். இன்னுமே நான் சமைக்க போகிறதில்ல, சரிங்களா? நீங்கள் என்ன சொன்னால் நான் சமைக்க போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. என்னடி ரொம்ப திமிரு பேச்சு பேசிகிட்டு இருக்க, நீ சமைக்கல என்னால் சமைக்க முடியாதோ அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, நம்மளுக்கு எப்படியாவது சாப்பிட்டாகணும், கடையில் சாப்பிட்டோம்னா சரியே வராது. நேற்று கடையில் சாப்பிட்டு 2000 மேலே ஆயிடுச்சு, காலையிலையும் நைட்டும். அதனால் வந்து நம்ம வந்துட்டு ஆன்ட்டி சமைக்க சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு, ஆன்ட்டி நாங்கள் பையன் கூட போய்க்கிறோம், நீங்கள் சமைங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மான்னு வீம்புக்கு சொல்லிடுறாங்க. இங்கே சமைக்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு டங்கு வர வந்துடுது. ஆகா நம்மளே இவ்வளோ பேருக்கு சமைச்சு வைக்கணும்னா சங்கடம் தான் போல, சரி இன்றைக்கி ஒரு நேரத்தில் சமைச்சிருவோம், அதுக்குள்ளே எப்படியாவது இந்த மீனாவை சமைக்க வச்சிடணும், இல்லைன்னா வீட்டு விட்டு அனுப்பிடணும், இல்லைன்னா ஒரு வேலைக்காரி வச்சிடணும் அப்படி இந்த மாதிரி 3 வகையாக நினைக்காங்க. இந்த சூழ்நிலை சமையல்லாம் பயங்கரமாக பண்ணிடுறாங்க. எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்றாங்க. சாப்பிட உட்காடுறாங்க. சாப்பாட்டில் அதிக கடியான உப்பை போட்டுருந்தாங்க. என்ன ஆண்டி நல்ல சமையல் பண்ணிட்டு உப்பள்ளி போட்டிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு கையை கழுவிடுறாங்க. உடனே அண்ணாமலைட்டு சொல்கிறாங்க, எங்க நல்லா தானங்க வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டு பார்க்காரு, செம உப்பு இல்லாத பண்டமும் குப்பையிலே, அதிக உப்பு இருந்தாலும் அது குப்பையிலே, உன் சாப்பாடு குப்பைக்கு தான் போகுது, யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றாங்க. இதை பார்த்து வச்சு ஆகா உப்பு நிறைய போட்டு தொலைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. ஏங்க மீனை வந்து பார்த்து செய்வா, அவளை செய்ய சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உனக்கே தெரியுதுல அந்த பிள்ளை சமையல் பார்த்து செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த பிள்ளையை 1000 குறை சொன்னேன். இப்போ அதுக்கு நடைமுறை சாத்தியம் இல்லை. அவரே தேவையானது அவரே சமைச்சு சாப்பிடுங்க, சரியாக வந்துடும். வீடு அப்போ தான் கரெக்டான இது வரும். நீ வேலை செய்ய வேண்டிய வேலையை செஞ்சால் தான் அதில் கிறங்கி நீ இருப்ப. நீ சத்தனாமல் ஒரு வேலை செஞ்சியா அசதி இருக்கா தூங்குவ, இல்லைன்னு வச்சுக்கா இந்த காலில் உட்காந்துக்கிட்டு மீனாவை 1000 குறை சொல்லுது, முத்து 1000 குறை சொல்லுது, அவன் பதிலுக்கு உன்ட்ட பேசுகிறது, நீ அவனுக்கு பதிலுக்கு பேசுகிறது, மீனை அதில் கவுண்டர் கொடுத்து பேசுறது, நான் அதில் கிடந்து கத்துறது, என் உடல்நிலைக்கும் சரியில்லை, உன் டைப்புக்கும் சரி வராது. நான் என்ன சொல்லுவேன், நீனே உனக்கு தேவையான சமைச்சு சாப்பிடுங்க, இல்லை மருமக்களை சமைச்சு கொடுக்க நினைக்கியா சமைச்சு கொடு, இல்லை அவங்க சமைக்காங்களா சமைக்கட்டும், இல்லை இன்னொரு சிலிண்டர் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணி அதை ஓரமாக இன்னொரு இதில் பொங்கினாலும் பொங்குங்க, இன்னொரு அடுப்பங்கரையை கூட உருவாக்கிடுவோம், ஆனால் வந்து உரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க அந்த மீனா சமைச்சு தரது தாங்க சரியாக வரும், அவனா காலையிலே எழுந்திரிச்சிருவா வச்சிருவா, மொத்தம் தொலைச்சிட்டு சமையல் பண்ணுவாள், அவள் சாதாரண பூ தானங்க பார்க்கா, அதனால் அவள் பார்க்கட்டும் வைக்கட்டும் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, என் பொண்டாட்டியும் பெரிய ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிட்டா, இன்னும் அவளுக்கு பூ கட்டி கொடுக்க சரியாக இருக்கும், அதனால் சமைக்க முடியாது, ஏப்பா யாருக்கு வேணுமோ அவங்க சமைக்க சொல்லுங்கள், எங்கள் தேவைக்கு நாங்கள் சமைச்சுக்கிட்டு இருந்தாலும் கடையில் சாப்பிட்டுக்குறோம்ப்பா, அதேமாதிரி அவங்களையும் ஃபாலோ பண்ணிக்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து பேசுறதுக்கு மூச்சே கட்டாமல் இருக்காங்க விஜயா. உடனே முத்து நான் போய்ட்டு வரேன் மீனா, அந்த ஆஃபருக்கு அந்த அக்காவெல்லாம் போய் பார்த்து பேசிடு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்புறாங்க வெளியே. உடனே விஜயா கேட்குறாங்க, என்னடி உன் புருஷன் நீ பெரிய ஆஃபீஸ் வேலை பார்க்க மாதிரி சீனை போட்டுட்ருக்கீங்க, என் அவ்வளோ பேர் சமைச்சா தான் என்ன கெட்டு போயிருவியோ, அந்த சிலிண்டர் அடுப்பில் அவங்க எங்களுக்கு மட்டும் தனியாக வேகுதோ, உனக்கு தனியாக பொங்க முடியாதோ அப்படிங்கிறாங்க. அத்தை இவ்வளோ நாளாக உங்களுக்கு எல்லாம் பொங்கி தந்தேன், அந்த நன்றி இல்லைத்த, என்னை வந்து ரொம்ப இகழ்ச்சியாக பேசும்போது நான் பொங்கி தரணும் அவசியம் எனக்கு இல்லைத்த, அதுபோக என் புருஷன் சொல்லி எங்கள் மாமா சொல்லி நான் மதிக்க வேண்டியதாக இருக்குது, அதனால் பண்ணியே தர முடியாது, நீங்கள் பண்ணதாக இருந்தால் பண்ணுங்கள், இல்லை எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. என்னங்க எனக்கு பதில் பேசுகிறேன், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அவள் கரெக்டாக தானே பேசுகிறா, அதான் பார்த்துட்ருக்கேன், அவள் தான் சொல்லிட்டாளே எங்கள் மாமா சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் சொல்லி மதிக்கிறேன், உங்களுக்கு சமைச்சு தர முடியாதுன்ட்டான், உங்களுக்கு முடிஞ்சால் சமைங்க இல்லை விடுங்க அப்படிங்கிறாங்க. வீடு பூரா தூசியாக கிடக்கு. உடனே சுதா வராங்க, என்ன சம்மந்தி வீடு பூரா தூசியாக கிடக்கு அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி செய்கிறது, அந்த மீனை ஓவராக பண்ணுறா, நான் தான் வேலை செய்யணுமா, நீங்களும் பதிலுக்கு செய்யுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டா. இப்போ சுருதியும் வேலை செய்ய மாட்டா, பணக்கார வீட்டு பிள்ளை, ரோகிணியும் பணக்கார வீட்டு பிள்ளை, அந்த பிள்ளைகளுக்கு எதுக்கு நான் தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. சரி சம்மந்தி நான் போயிட்டு வரேன், இந்த வழியாக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க.
உடனே சுதா நினைக்காங்க, நம்மளே இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஏதாவது குழப்பம் வர வைக்கலாம், அதன் மூலமாக நம்ம சந்தோஷப்படலான்னு நினச்சோம். இப்போ ஏற்கனவே மீனா வீடு கிழிஞ்சு போய் தான் கிடக்கு, இந்த விஜயாவை பாடாப்படுத்துகிறாங்க, படுத்துட்டு ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பார்த்து போகிறாங்க இந்த சுதா. விஜயை ரொம்பவே கத்துறாங்க. பாருங்க, சம்மந்தியம்மா முன்னாடி நான் அசிங்கப்பட்ட மாதிரி இருக்குது, இந்த வீடே அசிங்கமாக கிடக்கு, இந்த வீட்டை கூட தூக்க மாட்டாலும் மருமவா அப்படிங்கிறாங்க. எனக்கு மருமவா 3 பேர் இருக்காங்க, 3 பேரும் வாரிகள் பிடிச்சி தூத்தாங்கன்னா இந்த வீடு ரொம்ப சுத்தமாயிரும். நான் ஒன்று செய்வோம், நாளையிலேருந்து காலையில் 3 பேரையும் எழுப்பிவிடு, 3 பேரும் தூக்கட்டும், நீனும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணு, வீடே சுத்தமாயிரும் அப்படிங்கிறாங்க. ஏங்க, 3 மருமக இருக்கும்போது நான் தூக்கணுமா அப்படிங்கிறாங்க. நீனே சொல்லிட்டேன் 3 மருமக இருக்காங்கன்னு சொல்லிட்டு, 3 மருமகளையும் வேலை செய்ய சொல்லுங்கள். நான் தான் சொல்லியிருக்கேன் மீனா அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அதே வேலை நீ செய், உனக்கு அப்போ தான் மரியாதை கிடைக்கும் நானும் சொல்லியிருக்கேன், முத்துன்னு சொல்லியிருக்கேன். அதை தான் அந்த பொண்ணு கேட்க போகுது, நான் செய்ய போகிறதில்ல, அந்த பொண்ணு அதை தொழில் தான் பார்க்க போகுது அப்படிங்கிறாங்க. மீனா அந்த கேப்பில் வீட்டுக்கு வராங்க. வீட்டில் உள்ள பூவை எடுத்துக்கிட்டு, கெட்டின போயிச்ச பூவை எடுத்துகிட்டு வெளில போகிறாங்க. என்னடி இந்த வீடு வந்து உனக்கு மனமா போகிற என்ன நினச்சிட்டு இருக்க, வீடு அப்படி இப்படி கிடக்கு, அதான் நீங்கள் தானே 2 நாளாக வீட்டில் இருக்கீங்க, நான் வந்து சரியாக அவங்ககிட்ட பேச்சுக்களும் இல்லை வைக்கல, நீங்கள் இருக்க இடத்துல நீங்கள் தூக்க முடியாதது தான் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் பணக்கார மருமக ரோகிணி தூக்க கூட மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அவன் ஏன்டி தூக்கணும், பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தேவையில்லை, அவங்க பணக்காரங்களோ ஏழையோ நான் செய்யணும்னா அவங்களும் செய்யணும், அவங்க ஒரு வேலை செய்வாங்களா, நான் ஒரு வேலை செய்கிறேன், நான் மட்டும் தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாத, உங்களால் ஆனதை பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரர் இந்த வீட்டில் தான் பிறந்திருக்காரு, ஏன்னா என் வீட்டுக்காரர் இந்த வீட்டில் பங்கு இருக்குது, அதன் அடிப்படையில் நாங்கள் செயல்படுதோம். எங்கள் மாமா வந்து பங்கு வந்து இந்த வீட்டில் இருக்க தானே செய்யுது, அந்த பங்கில் தான் நாங்கள் இருக்கோம். எங்கள் மாமா எங்களை வெளியே போகணுன்னு சொன்னால் நாங்கள் போய்விடுவோம். அது வரைக்கும் இந்த பேச்சை நிப்பாட்டுங்க, இன்னுமே என் வீடுங்க இந்த பேச்சை நிப்பாட்டுங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப துமுறுடி அப்படிங்க. ஆமாம் சார், ரொம்ப துமுறு, நீங்கள் போட்ட சாப்பாட்டில் தான் உடம்புல வந்து கொழுப்பு ஏறிட்டு, அதனால தான் இப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. நான் வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அழகாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இதை சொன்னால் மீனா நினைக்காங்க, என் வீட்டுக்காரர் சொன்னது தான் சரி, இனிமேல் வந்து நம்ம 3 பேருக்கு மட்டும் சமைச்சிட்டோம்னா எங்கள் அத்தையும் ரோகிணி இவங்கெல்லாம் சரி வந்துடுவாங்க அப்படின்னு நினைக்காங்க. அதே மாதிரி நைட்டு வேலைக்கு போய்ட்டு வராங்க, வந்து 3 பேர் கொண்டு சமைக்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு கடுப்பாகுது, விஜயாவுக்கு சரியான வயிறு பசி ஆகுது. மனோஜும் ரோகிணியும் லேட்டாக வராங்க, சுருதி ரவியும் ரொம்ப லேட்டாக வராங்க. இங்கே வயிறு பசி தாங்க முடியல, கண்ணை கட்டுது. ஏங்க எனக்கு வயிறு பசி தாங்க முடியலங்க அப்படிங்கிறாங்க. வயிறு பசி தாங்க முடியலன்னா சோறு பொங்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் பொங்கி நான் திங்கணுமோ அப்படிங்கிறாங்க. அவர் ஏறு பொங்கினா தான் அவர் ஏறு சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு மட்டும் உங்கள் மருமக பொங்கி தரா, எனக்கு பொங்கி தர மாட்டாளோ அப்படிங்கிறாங்க. அவள் பொங்கி தந்துக்கிட்டு தான் இருந்தா, அவன் வாய் ஓவராக இருந்துச்சு, அதனால் அவள் சாப்பாடு நிப்பாட்டிட்டா. இனிமேல் உனக்கு பொங்கி தரது மாதிரி இல்லை, உனக்கு தேவைன்னா மருமகளை கூப்பிட்டு பொங்கிக்கா அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜும் ரோகிணியும் வந்து வெளியே சாப்பிடாம, அம்மா இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படிங்கிறாங்க. டேய் வெறும் சட்டி தாண்டா திங்கணும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அந்த மீனா நம்மளுக்கு சமைக்க மாட்டேன்ட்டா, அவங்க 3 பேர் தான் சமைச்சிருக்கா, 3 பேரும் சாப்பிட்டாங்க, நம்ம என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. உடனே இந்த மீனை என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க ரோகிணி. உடனே முத்து என்ன சவுண்ட் விட்டுது என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் ஒய்ஃப் தானே சமைப்பாங்க, இப்போ ஏன் சமைக்க மாட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் நீ சமைக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நான் பார்லருக்கு போய்ட்டு எப்படி சமைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உனக்கு பார்லருக்கு போய்ட்டு சமைக்க முடியாது, பூக்கட்டை போய்ட்டு எவ்வளோ நாள் எப்படி சமைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நாளும் பூக்கட்டிக்கிட்டு அவங்க தான் சமைச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு சமைச்சு தர அவங்களுக்கு தலையில் அடிக்கிறது அதுக்கு அவசியம் கிடையாது. 3 மருமக இருக்கீங்களா, 3 பேர் சமைங்க, இது எல்லோரும் சாப்பிடுவோம், இல்லையா அவர் தனித்தனியாக சமைங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆண்டி இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எம்மா இப்படி தான் திமிரு பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க, என் வீட்டுக்காரும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் அப்படி தான் பேசுவாங்க. வீட்டை விட்டு வெளில போனால் எங்கள் அப்பாவுக்கு பங்கு இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கான். கூட்டு குடும்பத்தில் எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, இதெல்லாம் என் வீட்டுக்காரர் கேட்க மாட்டார். நான் ஏதாவது சொல்லட்டும், நீ ஏதாவது சொல்லட்டும், 1000 குறை சொல்லுவார் என் வீட்டுக்காரர் அப்படிங்கிறாங்க. விஜயா, நான் யாரையும் குறை சொல்கிறது மாதிரி இல்லை, அவங்கவுங்க தனியாக சமைச்சு சாப்பிடுங்க, இல்லை கடையில் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படி தானே பேசுவீங்க அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் அப்படிங்கிறாங்க விஜயா. என்னம்மா அப்படிங்கிறாங்க. கடையில் ஆர்டர் பண்ணுறா அப்படிங்கிறாங்க. ஏம்மா தினம் 2000 3000 ஆர்டர் பண்ண முடியாதும்மா, ஒரு நாளைக்கு 2000னா மாதம் 60000 ஆச்சு, 60000 நான் செலவு பண்ணால் என் குடும்பம் என்னத்துக்குமா ஆகுது, அப்படிலாம் பண்ண முடியாது, நானே பிஸ்னஸ் வந்து கஷ்டப்பட்டு தான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. என்னடா அம்மாவுக்கு சாப்பாடு வாங்கி தர கூட நீ கணக்கு பார்ப்பியா அப்படிங்கிறாங்க. ஏம்மா எல்லாருக்கும் கணக்கு பார்க்க தான் செய்வேன், வீட்டு சமையல்லாம் கம்மியாக வரும், அதனால் வீட்டில் மீனாவை சமைக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வந்துடுறாங்க. என்ன உங்களுக்கு சமைச்சு தர தான் நான் இருக்கேனா, என் தலைவிதியா, அதெல்லாம் சமைக்க முடியாது மிஸ்டர் மனோஜ், உங்களுக்கு சாப்பாடு வேணுன்னா உங்கள் ஒய்ஃபை சமைக்க சொல்லுங்கள், நீங்கள் சமைங்க அப்படிங்கிறாங்க. என்ன மீனா ஓவராக பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இதுக்கு மேலே மீனாக்கிட்ட யாராவது பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் முதுகுலை பிச்சு போடும், அது யாருன்னு பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இவங்க ஆகா முத்து கோபட்டானோ பேராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான வயிறு பசி, ரோகிணிக்கும் மனோஜுக்கும் வயிறு பசியில் உருளுதாங்க. ரோகிணி நம்ம பேசாமல் ஆர்டரே பண்ணிடுவோம், நம்ம 2 பேரும் மட்டும் ஆர்டர் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஆர்டர் பண்ணுறாங்க, பிரியாணி வருது. உடனே விஜயா நினைக்கிறாங்க, சரி நம்மளுக்கு சேர்த்து ஆர்டர் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த
உடனே அந்த சாப்பாடை தூக்கிட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க. டேய் மனோஜ் மனோஜ் என்னம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கும் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கியா? எனக்கு கொண்டு வரலையாடா அப்படிங்கிறாங்க. எல்லாம் எங்கள் 2 பேரும் தான்மா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. டேய் பெத்த தாய் இருக்கு, எனக்கு சாப்பாடு கிடையாதா அப்படிங்கிறாங்க. வரும்போதே சுருதி ஆண்டி உங்களுக்கும் சேர்த்தா சாப்பாடு என்ன தான் பிடிங்க அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ்மா அப்படின்னு போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னு சொல்கிறாங்க, ஏங்க சாப்பாட்டுக்கு இந்த வீட்டில் நான் போராடிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்னை பார்க்க எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, இதுக்கு முன்னாடி ஓவராக அகம் பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ சாப்பாடு சாப்பிட்றதே உனக்கு பெரிய போராட்டமாக இருக்குது. அது யாரால? எல்லாம் உன் வாயால் தான். மீனா ஒழுங்காக சமைச்சு உனக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா. வாரவங்ககிட்டையும் போகிறவங்ககிட்டையும் அவளை குறை பேசிக்கிட்டு இருந்தேன், நீ குறை பேசிக்கிட்டு இருந்த, அதையும் தாங்கிட்டு அந்த பிள்ளை இருந்துச்சு. சரியா? அவங்க 2 பேரும் வாழ்ந்த வாழ்க்கையை நீ விமர்சித்து பேசுனா அவங்களுக்குள்ள ஒரு வேற்றுமை நீ ஏற்படுத்தும் போது நீ எப்படி மாமியாராக அந்த பொண்ணு ஏற்றுக்கிடும்? அந்த பையன் முத்து தான் நீ எப்படி அம்மாவை ஏற்றுப்பான்? அவனை சமைச்சு தர சம்மதிப்பான்? அதுக்கு சாத்தியம் இல்லை, நீனே சம அப்படிங்கிறாங்க. விஜயா நினைக்கிறாங்க, இனிமேலும் நம்ம கடையில் மனோஜ் வாங்கி தருவான்னு உட்காந்தா சரி வராது. இப்போவுமே கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ரோகிணி பெரிய பணக்காரியாக இருந்தாலும் அவளும் என்னத்தை சொல்கிறதால தெரில, நம்மளை காலையில் எழுந்திரிச்சு சமைக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிக்காங்க. இங்கே சமையல் வேலைலாம் பயங்கரமாக பார்க்குறாங்க. விஜயாவை பார்த்து வச்சுடுறாங்க. உடனே காலையிலே மனோஜ் எந்திரிக்கிறமா சமையல் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன்டா அப்படிங்கிறாங்க. மனோஜ் ரோகிணி சாப்பிட்றாங்க. சுருதி ரவியும் சாப்பிட்டு வேலைக்கு போயிடுறாங்க. மீனா தனியாக சமைச்சு முத்து அண்ணாமலை மீனா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னே சொல்லிட்டாங்க, ஏங்க எனக்கு சமைக்க தெரியாதா? இன்னும் நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன், இனிமேல் ஏன் வேலையை பாருங்கள், நானே எல்லாம் பார்த்துக்கிடுவேன், யாருடைய உதவி எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க. சூப்பர் விஜயா சூப்பர் அப்படிங்கிறாங்க. அதனால் வீட்டெல்லாம் தூக்குறாங்க, வைக்கிறாங்க. மீனா வழக்கம் போல் பூ வியாபாரம் பார்க்குறதுக்கு அவங்க நடமாடும் பூ கடைக்கு பைக்கில் போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து, எப்பா அம்மா பயங்கரமாக பண்ணுறாங்கப்பா அப்படிங்கிறாங்க. 12 எத்தனை நாளைக்கு பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் 2-3 நாளாக விஜயா சமைக்கிறாங்க, முடியலை. இங்கே எல்லாருமே போகும்போது துணியை நிறைய கலத்தி போட்டு போயிடுறாங்க. அதை பூரா விஜயா தான் சோப்பட வேண்டியது, கிட்டத்தட்ட வேலைக்காரி மாதிரி ஆகிடுறாங்க. இதை பார்த்தா விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இந்த மீனா முன்னாடி சமைப்பா, அவளே ஒரு துணியும் சோப்பு போட்டுருவா, வீட்டை தூக்க பெருக்க எல்லாமே அவள் பார்த்துப்பா, அது போக அவள் வியாபாரத்தையும் அவள் பார்த்துப்பா. நம்மளுக்கு ஒரு வேலையும் இல்லாமல் இருந்தோம். இப்போ என்னன்னா எல்லா வேலையும் நம்ம செய்ய வேண்டியிருக்கும், வீட்டுக்கு விருந்தாலும் இருந்தால் கூட நம்ம தான் கவி போட வேண்டியது இருக்குது. இப்படி நிலைமையில் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. விஜயா அதே மாதிரி வீட்டை தூக்க வைக்க வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ பார்வதி வராங்க. விஜயா அந்த வீட்டில் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கே தெரியல பார்வதி, இந்த வீட்டில் நான் இப்போ சம்பளம் இல்லாத வேலைக்காரி ஆகிட்டேன் அப்படிங்கிறாங்க. இந்த வேலையை பூரா மீனா தானே பார்த்துட்டு இருந்தா, அன்றைக்கி நீ ஒன்றுமே சொல்லலையம்மா அப்படிங்கிறாங்க. அவள் படிக்கலை, அவள்கிட்ட என்ன தொழில் இருக்குது, 10க்கும் 50க்கும் 100க்கும் போகுதுட்டு கிடக்கவா இப்படி வேலை செஞ்சால், நான் ஒரு ரயில்வே எம்ப்ளாயோட பொண்டாட்டி, நான் இதெல்லாம் செய்யணுமோ அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் திருத்தம் விஜயா, உன் புருஷன் ரிட்டையர்ட் ஆகிட்டார், அதையும் சொல்லிக்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா பார்வதி இப்போ தான் புதுசாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, கொஞ்சம் கிறக்க தான் செய்யும் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அப்போ தான் நினைக்காங்க, நம்ம இந்த மீனாவை பேச போயெல்லாம் அவள் சமைக்க மாட்டேங்கா, எப்படியாவது சமரசம் பேசி அவளை சமைக்க வச்சாகணுமே அப்படின்னு நினைக்காங்க. நைட்டு வீட்டுக்கு எல்லோரும் வந்துடுறாங்க. அந்த நாள் வழக்கம் போல் சாப்பிடுதாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது விஜயா சொல்கிறாங்க, எங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன விஜயா, நீ தான் ஒரு சைட்டு மணிக்கு பேசுவேன், எல்லார்ட்டையும் பேசுனீங்க, இந்த வீட்டில் எல்லாரையும் மதிக்கிங்கன்னா பெரிய அதிசய காலம்னு வரதான் போகுது, அது போக உனக்கு ஏதோ கதா ஆகுது மாதிரி இருந்தால் தானே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா எல்லோரும் வாங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வராங்க. உடனே என்னம்மா என்ன விஷயமா அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. இல்லைடா, நான் தான் சமைக்கிறேன், எனக்கு வேலைக்காரி மாதிரி ஃபீல் ஆகுது, அது போக எனக்கு வயசாகிடுச்சு, முடியலை, உங்கள் துணிமணிலாம் நிறைய கலத்தி போடுதீங்க, அதையும் துவைக்க முடியல, அதனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், இன்னும் மீனா தான் சமைப்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அதுக்கு மீனா இல்லாமல் முடிவு எடுக்கணும், நீங்கள் முடிவு எடுத்தா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. மீனா, என்னை மன்னிச்சிக்காமா, உன் அருமை தெரியாமல் தான் நான் அத்தை இப்படி பேசிட்டேன், இனிமேல் இப்படி நான் பேச மாட்டேன், உன்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எல்லாருக்கும் சமமாக நீ சமைக்கலைன்னா அந்த வீடே பட்டினியாக தாம்மா கிடக்கும் அப்படிங்கிறாங்க. அத்தை, இது நாள் வரையும் நான் சமைச்சிட்டேன், நீங்கள் மன்னிப்பு கேட்டதுனால நான் சமைச்சேன் அப்படின்னா என் புருஷனுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி ஆயிடும், என் புருஷனும் எங்கள் மாமாவும் என்னை சொல்லுதாங்க அன்னைக்கு சமைச்சிக்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. என்னடி ஓவராக பண்ணிகிட்ருக்கேன், நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்டால் நீ சமைக்க மாட்டியோ, எனக்கு முடியலன்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அத்தை, நீங்கள் கல் மாதிரி தானே இருக்கீங்க, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்காத்த, நீங்கள் சொன்னது தான், கல் மாதிரி தான் இருக்கீங்க, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க, காய்ச்சல்லாம் என்ன சமைக்க முடியாதா அப்படின்னு சொல்லுவீங்களே, அதே மாதிரி நீங்கள் சமைங்க, உங்களுக்கு சுத்தமாக முடியல கிறங்கி முடிஞ்சிங்கன்னா நான் சமைச்சிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. மறுபடியும் வேறு வழி எல்லாம் சமைக்கிறாங்க. சமைச்சு காலைல சமைக்கிறாங்க, எல்லோரும் சாப்பிட்றாங்க, சாப்பிட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் நினைக்கிறாங்க, மதியம் நம்ம தான் சமைக்கணுமோ, மதியம் சமைச்சு சாப்பிட்ணும், அப்புறம் துணிமணி சோப்பாடணும் வைக்கணும், இதே வேலை போய்கிட்டு இருக்கு, நம்மளால் வெளியே கூட போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மீனா வேலைக்கு கிளம்புறாங்க. அப்போ மீனா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அத்தை பண்ண தப்பு தான், தயவு செய்து நீ சமைம்மா, நீ சமைக்கலாம் முடியாதும்மா, அத்தையால் முடியலை, அத்தைக்கு சுகர் வேறு இருக்காம்மா, அதனால் சுத்தமாக முடியலம்மா அப்படிங்கிறாங்க.
அதான் இங்கே பாருங்கள், எல்லோரும் எனக்கு சக மரியாதை கொடுத்தா எனக்கு ஹெல்ப் பண்ணால் பண்ணுறேன். சரியா? நீங்கள் என்கிட்ட தனியாக பேசணும் வைக்கணும்லாம் கிடையாது. என்ன நீங்கள் எவ்வளவோ பேசுனீங்க, நான் அப்பவும் சமைச்சு தர தான் செஞ்சேன். என்றைக்கு என் புருஷனையும் என்னையும் இகழ்ச்சியாக பேசுனீங்களோ அன்றைக்கி வந்து சமைச்சு தரக்கூடாதுன்னு முடிவே எடுத்துட்டேன். அது போக என் புருஷன்ட்ட சொல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாத. நீங்கள் எப்படி எனக்கு தெரியாது. நான் என் புருஷனை மதிக்கிறேன், என் புருஷன் என்ன சொல்கிறாரோ அதான் கேட்பேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஓவராக பண்ணுறாள அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. முத்து நைட்டு வராங்க. வந்தோடனே ஏங்க உங்கள் அம்மா எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அப்பா எல்லோரையும் கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, சமைக்கிறதுக்கு அம்மா 2 நாளாக 3 நாளாக சமைக்கிறாங்க, இதுவே முடியலங்கிறாங்க. மீனா வந்து நம்ம வீட்டுக்கு வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. வந்ததுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வேலையாக தான் செய்கிறான். ஆனால் யாரும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற எண்ணத்திலே வந்தது கிடையாது, செஞ்சதும் இல்லை. ஆனால் வந்து 2 நாள் 3 நாள் பார்த்தவங்க அந்த வேலை செய்ய முடியலங்கிறாங்க. அதுபோக எங்கள் அம்மாவுக்கு நிரந்தரமாகவே வேலைக்காரி ஆயிடணுமோ இந்த வீட்டுக்கு அப்படிங்கிறது ஒரு எண்ணமும் இருக்குது. மீனா அந்த வீட்டை விட்டு போகணும், முத்து இந்த வீட்டை போகணும்னு சொன்னவங்க இப்போ நீ தான் என் மருமவா, நான் மன்னிச்சிக்கம்மான்னு சொல்லி வீட்டு வேலை செய்ய சொல்லுதாங்க. அது வந்து எல்லாமே நடிப்பு அப்படிங்கிறது வந்து என் பொண்டாட்டி மீனாவுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவங்களுக்கு வந்து வேலை செய்ய ஆள் வேணும், அதுக்கு வந்து இந்த மீனா வேணும், அவ்வளோதான். சரியா? இப்போவும் இல்லை, எப்பவும் இல்லை. இனிமேல் என் பொண்டாட்டி சமைக்க போகிறதில்ல. வேலைக்கு ஆள் வைப்போம். ஆள் வைக்கிறதுக்கு சம்பளத்தை பாதி பாதியாக கொடுத்துடலாம், அதை வேணால் செய்யலாம். மற்றபடி மீனா எல்லாருக்கும் சமைச்சு கொடுப்பா அப்படிங்கிறத வாழ்க்கையில் என்ன வேண்டாம் அப்படிங்கிறாங்க. டேய், நான் இவ்வளோ இறங்கி பேசணும், உன் முன்னாடி சமைக்க மாட்டாளோ அப்படிங்கிறாங்க. ஏம்மா, எந்தெந்த நேரத்தில் எப்படி நடிப்பேங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். உங்களாலையும் முன்னாச்சாலையும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிலில் இருந்துன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனா என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா நான் சொல்ல விரும்பலை. சொன்னால் வந்து நீ வந்து அத்தைன்னு கூப்பிடுற இடத்துல நீ மரியாதை கொடுக்க முடியாது, அந்தளவுக்கு போயிடும் அவங்க சூழ்நிலை அப்படி அப்படிங்கிறாங்க. எங்க அது என்னென்னு தான் சொல்லுங்களேங்க அப்படிங்கிறாங்க. மீனா, நான் காலம் வரும்போது சொல்கிறேன், இப்போ நீ சமைக்க வேண்டாம். ஏன்னா அவங்களால முடிஞ்சால் அவங்க சமைக்கிறாங்க, நம்மளால் முடிஞ்சால் நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அத்தை, நான் சமைச்சு தரலான்னு எண்ணத்துக்கு வந்துட்டேன். ஆனால் வந்து என் வீட்டுக்காரர் வந்து சமைக்கக்கூடாதுன்ற பேர் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இனிமேல் நம்ம சமைச்சா சரி வராது, வழக்கம் போல் ஏதாவது பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு நிறைய போட்டுருக்காங்க. உடனே மனோஜ் ரோகிணி எல்லாம் பார்த்துட்டு இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அத்தை இப்படிலாம் சமைக்காதாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நீ இன்னும் பேசாமல் ஒரு நாள் நான் ஒரு நாள் சமைக்கேன், ஸ்ருதியும் ரவியும் ஒரு நாள் சமைக்கட்டும் அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க, நான் பார்வதியும் பார்த்துட்டு எப்படி இது பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, எனக்கு வயசாகிட்டு, என்ன நம்ம ஒருத்தர் சமைச்சாகணும், வேறு வழி கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி, இன்றைக்கி நீ அப்படிங்கிறாங்க. ரோகிணி வழியே இல்லாமல் சமைக்காங்க. இதை பார்த்து முத்து சொல்கிறாரு, காலம் எல்லாம் மாறுது மீனா, காலம் மாறுது. ஏன்னா யாருக்கெல்லாம் சமைக்க தெரியல வைக்கலன்னு சொன்னாங்களோ வயிறு பசியை காரணம் காட்டி இப்போ எல்லோரும் சமைச்சு சாப்பிட்றாங்க, நல்லா தானே இருக்காங்க. இதே தொடரட்டும். சரியா? நம்ம வந்து மாடியில் அப்பா ரூம் கட்டி தராங்கல்ல, அதில் நம்ம ஒரு கிச்சன் வச்சாலும் சரி தான். ஏன்னா அவரே சமையல் அவரே பண்ணட்டும், அப்பா நம்ம கூட சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா, சரிங்க, உங்கள் சொல்லணும் ஏதாவது மீறி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்படி தானடி ஓவராக பண்ணிகிட்ருக்க. இந்த ரோகிணி வந்து சின்ன சமையல் மட்டும் பண்ணுறா, தூக்க கூட மாட்டுக்கா, வைக்க கூட மாட்டுக்கா. ஆனால் இந்த மீனா வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தா, இவன் ஒரு வேலையும் இந்த பூக்காரி செய்ய மாட்டேக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில், ஏங்க இந்த பூக்காரி ஒரு வேலையும் செய்ய மாட்டாளா, வைக்க மாட்டாளா, நாங்கள் தான் என்ன செய்யணுமா அப்படிங்கிறாங்க. அந்த பூக்காரி வேலை செய்யும்போது நீங்கள் ஒன்றும் செய்யலை, அதுக்கு பதிலாக நீங்கள் செய்யுங்க. இப்போ பூரா அவள் ரெஸ்ட் தான் எடுப்பாள். அவள் 1 வருஷம் வந்து வீட்டு வேலை செஞ்சுருக்கா, கிட்டத்தட்ட 1 வருஷம் ரெஸ்ட் எடுப்பாள், அதுக்கப்புறம் வீட்டு வேலை செஞ்சுக்கிடுவா, நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இது என்ன மடமாங்க, நீங்கள் பேசுகிற ரூல்ஸ் எல்லாம் நடைமுறை செயல்படுத்துறதுக்கு அப்படிங்கிறாங்க. அவள் சமைக்க மாட்டா, தூக்க மாட்டான், அவள் வேலையை மட்டும் அவள் பார்ப்பா. உங்களால் முடிஞ்சால் பாருங்கள், இல்லை வேலைக்கு ஆள் வைங்க, இல்லைன்னா உங்கள் சைடில் பங்கு கொடுங்க, அவங்க சைட்லையும் பங்கு வாங்கிடுவோம், என் சைட்லேயும் பங்கை கொடுத்துருவோம், வேலைக்கு ஆள் வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அங்கிள் எனக்கு முடியலை, ஆன்ட்டி உடலோடு என்னையும் சமைக்க சொல்கிறாங்க, சுத்தமாக முடியல, அதனால் வேலைக்கு ஆள் வைங்க, நம்ம சம்பளம் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே வேலைக்கு ஆளை கூப்பிட்றாங்க, வராங்க. விஜயா வந்து ஒரு நாள் பெரிய தோரணையாக பேசுகிறாங்க, மறுநாள் அந்த ஆள் சொல்லுது, நான் வேலை பார்க்க விரும்பல, இந்த பொம்பளையால் ரொம்ப தோரணையாக பேசுது, மன்னர் ஆட்சி காலத்திலே வந்து இவ்வளவு இது கிடையாது, இவங்க வந்து ரொம்ப நெருக்கடி கொடுக்காங்க, அதனால் அந்த இவங்ககிட்ட கீழெலாம் வேலை பார்க்க முடியாது, அப்படி இந்த வீட்டில் ஏதாவது வேலை செய்யணுன்னா இந்த அம்மாவே செய்ய சொல்லுங்கள் அப்படி இப்படின்ட்டு போயிடுறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, பாரு, ஒரு நாள் கூட உங்கள்கிட்ட யாரும் காலங்கழிக்க முடியல, அந்தளவுக்கு தான் இருக்க, உன் வாயை குறைச்சா மட்டும்தான் எந்த வேலைக்காரங்க வந்து சமைப்பாங்க, நீ சும்மா கடந்து வடக்க தெற்கன்னு ஒன்றுமே நடக்காது அப்படிங்கிறாங்க. எங்கள் விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. முத்து காஸ்டாண்ட போய் பேசுகிறாரு, எங்கள் வீடை வந்து ஒரு நிலைக்கு வந்துட்டு இப்போ எல்லோரும் அவங்கவுங்க தேவைக்கு சமைச்சு சாப்பிட்றாங்க, மீனாவுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் ஆகிடுச்சு, வியாபாரமும் அவளுக்கும் கூட கொஞ்சம் நடக்குது, எனக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, மீனாக தான் சமைக்கணும், அவள் சமைச்சும் கொடுப்பா, அதில் 1000 குறை சொல்லுவாங்க, அது போக அவளை மருமகளாகவே ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் சமைக்கணும்னு சொல்லிட்டு நானே எங்கள் அப்பாவும் சொன்னோம், மீனா இப்போ சமைக்கல, இப்போ வேலைக்கு போய்ட்டு வரா, அவள் பாட்டை ரெஸ்ட் எடுக்க வைக்க, அவளும் ஆரோக்கியமாக இருக்கா, எனக்கும் மனசு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தேர்தல் ரிசல்ட்டில் பயங்கர ஓட்டில் தலைவர் ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சோன்னா அவர் ஃப்ரெண்டு ஃபோன் அடிக்காரு, இந்த மாதிரி நம்ம தலைவர் வந்து அதிக ஓட்டில் ஜெயிச்சிட்டாங்க, அதனால் வந்து மக்களுக்கு நன்றி சொல்ல தெருவா போகிறாங்க, நீனும் வரணும் முத்து அப்படிங்கிறாங்க. நண்பா, எனக்கு வந்து கார் ஓட்டினா தான் காசு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க.
இல்லை நண்பா அந்த காருக்கு வந்து தலைவர்கிட்ட காசு வாங்கிடலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை நண்பா அரசியலில் நீ இருக்கல போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே தலைவர் எல்லா பக்கமும் நன்றி சொல்லிட்டே வராங்க. முத்து வீட்டுக்கிட்ட வந்துருக்காங்க. வந்தோடனே இதெல்லாம் அந்த முத்து வீட்டு தம்பி முத்து வீடு அது அப்படிங்கிறாங்க. ஆமாம் தலைவர் அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. முத்து தம்பி இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. அவர் இல்லையே அப்படிங்கிறாங்க நம்மளை. இல்லை நான் எலெக்ஷனில் ஜெயிக்க காரணம் முத்து மீனாவும் தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை ரொம்பவே சந்தோஷமாக சிரிக்கிறாரு. விஜயா சொல்கிறாங்க அது எப்படிங்க நீங்கள் ஓட்டு வாங்கி வச்சுருக்கீங்க அவங்க அவளாக ஜெயிச்சுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க பூ கட்டி தந்தாங்க சூப்பராக, அந்த பூ வந்து பேரும் புகழ் ஆயிடுச்சு. அந்த பேரும் புகழில் தான் வந்து இவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கேன். அடுத்தாப்புல எதிர்த்தாப்புல நிற்கிறவங்க இதுக்கே பயப்படுதாங்க. அந்தளவுக்கு நான் பேர் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அது காரணம் வெகுவாக காரணம் வந்து இந்த பூக்கட்டு தான். கரெக்டான டயத்தில் பூக்கட்டு கொண்டு கொடுத்தாங்க. எங்கள் தலைவரே இந்த பூக்கட்டை பார்த்து அரண்டார். அப்பேற்பட்ட பூக்கட்டு அவனுக்கு நன்றி சொல்லாமல் யாருக்கு சொல்கிறது, முத்தாங்க அப்படிங்கிறாங்க. முத்து வண்டிக்கு போயிட்டான் அப்படிங்கிறாங்க. சரி தம்பிட்டு நான் வந்ததா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளம்புறாங்க. சொன்னால் அண்ணாமலை சொல்கிறாங்க பார்த்தியா மீனா பார்த்தியா விஜயா இந்த வீட்டில் வந்து பேரும் புகழும் வருது பாரு யாருக்கு மீனாவுக்கு முத்துக்கும். அந்தளவுக்கு அவங்க உண்மையாக இருக்காங்க, நேர்மையாக இருக்காங்க. அவங்க தொழிலை மதித்து தான் ஒரு போட்டியாளர் ஜெயிச்சவர் வந்து சொல்லிட்டு போகிறாரு. அவர் பெரிய பதவியில் இருக்கார். இருந்தாலும் முத்த தேடி வராருன்னா அவங்களுடைய உண்மை தான், உழைப்பு தான். நீ அதை ஒரு நாள் நம்ப மாட்டேன், நம்ம பிள்ளை வந்து இப்படி இருக்க நாளைக்கு பெரிய ஆளாக வரும்னு சொல்லிட்டு. ஆனால் நான் என் பிள்ளையை நம்புகிறேன், என் மருமகளை நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் மெச்சிக்கிட்டு இருக்கணும். வேலைக்கு ஒவ்வொரு ஆளாக வந்து நிற்காங்கன்னா காரணம் முத்து மீனாவும் தான். வேலைக்கு வரவங்களாம் வேண்டாம் வேண்டாம்னு இவங்க தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க போல். அதனால தான் அவங்க எரிச்சு போட்டு போயிட்டு இருக்காங்க. நல்ல ஆளாக பாருங்கள், வீட்டு வேலை செய்யிட்டு வந்து முத்து மீனாவும் அவங்ககிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. பேசக்கூடாது நீ எப்படி சொல்லுவ, வேலைக்கு வரவங்கள்ட்ட வந்து கண்டிஷன் போட்டாலோ இப்படி செய்ய அப்படி செய்யணும் ஆர்டர் போடக்கூடாது. ஏம்மா ப்ளஸ் இது சமமானு சொல்லிட்டு முடிச்சுக்கணும். நீ பக்கத்துலேயே இருந்து புழுன்னா யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க. எல்லோரும் மீனா மாதிரி பொறுமையாக இருந்துக்கிட்டு நீ சொல்லுறதில்ல நான் கேட்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. சரியா? அதனால் வந்து இப்போ ஒரு ஆள் வருவாங்க, அவங்ககிட்டையும் வாயை குறைச்சி பேசு, அப்படின்னா தான் சமைச்சு தருவாங்க. இல்லைனா சாப்பாட்டில் ஏதாவது போட்டு தந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பிறகு எல்லோரும் மீனா மாதிரி நீ சொல்லுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நல்லா சமைச்சு கொண்டு தருவாளோ? மீனா சமைக்க தர உனக்கு ஏதாவது ஆயிருக்கா? ஒன்றும் ஆனது கிடையாது. ஆனால் வந்து வேலைக்காரங்க வந்த பிறகு எனக்கு உடம்பு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைங்க. அதனால் அந்த ஒரு ஆளும் உருப்படியாக வேலை பார்க்க விட மாட்டேறேன். சொல்லுதுங்க கேளு. வாயை குறைச்ச அப்படின்னா சாப்பாடு ஒன்று டயத்துக்கு கிடைக்கும், மருமக்களும் நல்லா மதிப்பாங்க, மக்கமாரும் மதிப்பாங்க அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை மனோஜ் வந்து ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறாரு. பழைய ஓனர் வந்து பார்க்குறாரு. என்னங்க பழைய ஸ்டாஃப் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. எல்லாருமே வேலையை விட்டு நிப்பாட்டியாச்சு அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட என்ன சொல்லி நான் கடையை தந்தேன், பழைய ஸ்டாஃப்லாம் நீங்கள் வச்சுக்கிடணும், அதே டீலர்கிட்ட நீங்கள் டீலராக இருக்கணும், இந்த மக்களுக்கு இந்த ஏரியா மக்களுக்கு ரொம்ப சர்வீஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த கடை தந்தேன். இந்த கடையோட மதிப்பு அமௌண்ட் என்ன, நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பிக்கு ஃபோன் அடிங்க அப்படிங்கிறாங்க. சார் நான் உங்கள்கிட்ட வாங்கியிருக்கேன், நீங்கள் என்ன விற்றுருக்கீங்க, நம்ம 2 பேரும் பேசிக்கலாம், என் தம்பி எதுக்கு அப்படிங்கிறாங்க. தம்பி இந்த கடையோட மதிப்பு 1 கோடி ரூபா, நீங்கள் தந்த பணத்துக்கெலாம் அந்த கடையை தரலை. புதுசாக ஒரு இளைஞர் வந்து பழைய வேலை பார்த்த ஆட்களுக்கு வேலையும் என்ன அதுபோக வந்து ரொம்ப சூப்பராக நடத்தணுங்கிறதுக்காக தான் கொடுத்தது. நீங்கள் கடையை அன்டயத்தில் தான் திறக்கீங்க, அன்டயத்தில் தான் அடைக்கிங்க. அதுபோக வந்து மக்களுக்கும் அதிக ரேட்டில் விற்கிறதாக உங்கள் மேலே புகார் வருது. அதுபோக உடஞ்ச பொருள் அது இதெல்லாம் கொடுத்து என் கடைக்கு கெட்ட பேர் ஆக்கிட்டீங்க. அதுபோக என் இருந்த பேரையும் நீங்கள் வேறு பேர் மாற்றிலாம் பண்ணிட்டீங்க. அது உங்கள் விருப்பம். ஆனால் சர்வீஸ் ஒழுங்காக பண்ணல. நீங்கள் சர்வீஸ் ஒழுங்காக பண்ணணும் வைக்கணும்னு சொல்லி நான் அக்ரிமெண்ட்லேயே சொல்லியிருக்கேன். பழைய ஆளுக்கு வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த 2ஐயும் நீங்கள் மீறிட்டீங்க. அதனால் வந்து இந்த கடையை நான் மறுபடியும் எனக்கு எடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அது எப்படி சார் நான் அமௌண்ட்டு போட்டிருக்கேன், நீங்கள் திடீர்னு இந்த கடை வாங்கினா எப்படி அப்படிங்கிறாங்க. தம்பி அக்ரிமெண்ட்டில் எல்லாமே போட்டிருக்கேன், இது நீங்கள் பூர்த்தி பண்ணலை அப்படின்னா நீங்கள் கொடுத்த பணத்தையும் தர மாட்டேன், திரும்ப நான் கடையை வச்சுக்கணுன்னு தான் வாங்கியிருக்கேன், நீங்கள் அக்ரிமெண்ட் எங்கேனாலும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சார் கடையை தர முடியாது, நீங்கள் எந்த கோர்ட்டுக்கு போவீங்களோ போங்க அப்படிங்கிறாங்க. தம்பி நான் கோர்ட்டுக்கு ஏன் போகணும், உங்கள் தம்பி வர சொல்ல போகிறேன், உங்கள் தம்பி தானே எனக்கு பொறுப்பு அப்படிங்கிறாங்க. நேராக முத்துக்கு போண்டியா, முத்து நேராக ஃபர்னிச்சர் கடைக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. தலைவர் உங்கள் கடைக்கு சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒன்று சார் வணக்கம் அப்படிங்கிறாங்க. தம்பி வணக்கம், ஒன்றை நம்பி தான் இந்த மனோஜ் உங்கள் அண்ணனை அவனுக்கு கடையை கொடுத்தேன். அவன் தந்தது வெறும் எவ்வளவு 28 லட்ச ரூபா தான். அந்த கடையை கொடுத்துருக்கேன். கடை 1 கோடி ரூபா உள்ள கடை. நானும் நடத்திட்டு போ நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ என்ன பழைய ஸ்டாஃப்லையும் வேலையை விட்டு நிப்பாட்டிருக்காரு. அதுபோக வந்து விலை அதிகமாக வைக்காரு, உடஞ்ச பொருளையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. நிறைய பேர் எனக்கு ஃபோன் அடித்து உங்கள் ஃபர்னிச்சர் கடை இருந்த இடத்துல நீங்களே ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருக்கீங்க, அவங்க ரொம்ப மோசமாக ஃபர்னிச்சர் கடை நடத்துகிறாங்க, அதே மாதிரி பொருள் நல்ல பொருளாக தரது கிடையாது, அன்டயத்தில் தான் திறக்காங்க, பழைய ஸ்டாஃபெல்லாம் நிப்பாட்டாங்க, இவன் புதுசாக இருக்க ஸ்டாஃபெல்லாம் வந்து வாரவங்கள மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. இதனால் உங்கள் ஃபர்னிச்சர் கடைக்கு இருந்த இடத்துல வந்து இன்னொரு கடை இருக்குது, அதில் அசிங்கமான விமர்சனமாக பேசுகிறாங்க. அதனால் தயவுசெய்து ஏதாவது வழி பண்ணணும்னா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நான் வந்து இன்னும் வரேன்,
மலேசியாவிலேருந்து திரும்பி இப்போ வந்திருக்கேன். என் பிள்ளைகள் மலேசியாவில் இருக்குது. இருந்தாலும் கூட அந்த கடை பிரச்சனையை முடிக்கணும்னு சொல்லி வந்திருக்கேன் முத்து தம்பி. உங்களை நம்பி தானே இவர்கிட்ட கொடுத்தேன், இவர் ஒழுங்காக நடத்திருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், என்னடா லூசு பைய மாதிரி பண்ணிகிட்ருக்க, நீ தொழில் பண்ண இடம் இல்லாமல் என்ன செய்ய போகிற, எதை செய்ய போகிறாங்க போது இவர் சொன்னதுக்காக கூட்டி கொண்டு விட்டேன், என் அண்ணன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. நீ இந்த மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்க மாதிரி தொழில் பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க. டேய் இந்த கடையை வாங்கணும்னு பொறாமையில் அவர் பேசிகிட்டு இருக்காருடா அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, தம்பி உனக்கு வாய் தான் அடக்கமில்ல என்ன, அதாவது இந்த கடை 1 கோடி ரூபா மதிப்புள்ள கடையை நான் உனக்கு வந்து 28 லட்ச ரூபாய்க்கு அதுக்கு முட்டாள் கிடையாது. ஆனாலும் இந்த தம்பி முத்து தம்பி சொன்னாலும் தந்தேன். ஆனால் இனிமேலேருந்து கடையை வாங்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன் நான் தான் முட்டை பையன். அது சரியாக வராது. நான் வந்து கடையை திருப்பி வாங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. சார் அவன் வந்து இன்னும் சப்பு செய்ய மாட்டான் அப்படிங்கிறாங்க. முத்து, நான் பல வாய்ப்பு கொடுத்துட்டேன். நான் வந்து அக்ரிமெண்ட் போடும் போதே உன்ட்ட சொல்லியிருக்கேன் முத்து, அக்ரிமெண்ட் போடுற விஷயத்த உன்ட்ட சொல்ல வேண்டாம்னு ஒன்றா சொல்லிட்டாரு. ஆனால் உன்கிட்ட சொல்லுறது ஒன்று தான் முத்து, பழைய ஆட்களுக்கு வேலை கொடுக்கணும். அவங்க 40 வருஷமாக கூட இருக்காங்க, வேலை கொடுக்கணும். அதுபோக வந்து இந்த ஏரியா மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், நல்ல பேர் வாங்கணும்னு தான் சொன்னேன். இதை எதுவுமே பூர்த்தி பண்ணல. எனக்கு தானே தம்பி கெட்ட பேர் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் சார் அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி, நீங்கள் வந்து முத்துவும் ஒரே டீமு. என்னைய வந்து இந்த கடையை வந்து எப்படியாவது வாங்கலாம்னு நினைக்கிங்க, அது நடக்காது. கோர்ட்டில் போய் பார்த்துக்குவோம் அப்படிங்கிறாங்க. கோர்ட்டில் போய் எதுக்கு பார்க்கணும், அக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளில போங்க அப்படிங்கிறாங்க. முத்து தம்பி, உங்களை நம்பி தான் நான் வந்து பணம் கம்மியாக கொடுத்தாலும் இந்த கடையை கொடுத்தேன். நீங்கள் கடையை காலி பண்ண சொல்லுங்கள், இல்லைனா வந்து நான் கோர்ட்டுக்கு போகணுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் கோர்ட்டுக்கு போனால் போங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், சார் எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, கடையை உங்கள் பேரில் மாற்றி தந்துடுறேன், நீங்கள் அந்த பணம் திருப்பி கொடுக்க முடியுமான்னு பாருங்கள் சார் அப்படிங்கிறாங்க. உடனே தம்பி, நான் பணத்தெல்லாம் திருப்பி கொடுக்க மாட்டேன், முத்து தம்பிக்காக வேணால் நான் 1க்கு பாதியாக கொடுக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி சார், ஏதாவது பார்த்து செய்யுங்க அப்படிங்கிறாங்க. டேய் முத்து, நான் கடையை கொடுக்கவே சம்மதிக்கல, நீ என்னமோ கடை ஓனர் மாதிரி நீ கொடுத்துட்டு வச்சுட்டேன்னு சொல்கிற, கடையும் கொடுக்க முடியாது, வைக்க முடியாது, ஆனதை பார்க்க சொல்லு அப்படிங்கிறாங்க. தம்பி, என் கடை நடத்த அனுபவமே 40 வருஷத்துக்கு மேலே, உன் வயசே 40 வயசு இருக்காது. அப்படி இருக்கும்போது என்கிட்ட டீல் போடாது தம்பி. எனக்கு எவ்வளோ பெரிய ஆள்லாம் தெரிஞ்சால் அந்த கடையை நடத்திட்டு இருந்திருப்பேன். அதுபோக இந்த ஏரியா ரவுடியிலேருந்து எல்லாருமே மாமூலு கேட்பானுங்க, எவனுக்குமே கொடுக்காம தான் நடத்திட்டு இருந்தேன். அவனை கம்மியான விலையில் என்ன கேட்கான வைக்கான்னு சொல்லி மனநலத்தில் இருக்கும்போது தான் முத்து தம்பியை பார்த்தேன். முத்து தம்பி எனக்கு ஒரு உதவி செஞ்சதுனால தான் முத்து தம்பி சொன்னதை கேட்டு நான் உனக்கு கடையை தந்தேன். ஆனால் அந்த முத்து தம்பிக்குள்ளே எந்த பக்குவமோ எந்த பண்போ அவங்ககிட்ட இல்லை. அதனால் கடையை எப்படி வாங்கணும் எனக்கு தெரியும் தம்பி. நான் கோர்ட்டுக்கு போனால் மறு மாதம் எனக்கு ஆர்டர் போட போகிறாங்க, கடை ஏன்ட்டு வரப்போகுது சரியா. அதுக்கப்புறம் அவன் பணமும் இல்லாமல் தெருவில் போகிறேன். இப்போ நம்ம சமரசமாக போனால் பாதி தொகை தர நான் தயாராக இருக்கேன், அதை வாங்கிட்டு நீ ஒதுங்க தயாராக இருக்கியா, இல்லைன்னா கடையை இழக்க போறியா அப்படிங்கிறாங்க. கடையை நான் இழக்கணும், எனக்கும் படிச்சிருக்கேன், எனக்கு 4 பேர் தெரியும், வக்கீலும் தெரியும், எல்லாம் தெரியும், நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேங்கிறாரு மனோஜ். உடனே முத்து சொல்கிறாரு, சார் அண்ணாச்சி இவன் சொன்ன சொல்லி கேட்க மாட்டேன், நீங்கள் வசமாக ஆப்பாடிச்சு விடுங்க, சரி வந்துடுவான் அப்படிங்கிறாங்க. நேராக கடைக்காரர் ஒரு வக்கீல் போய் பார்க்குறாங்க, அக்ரிமெண்ட்டும் கொடுக்குறாங்க, கோர்ட்டில் போடுறாங்க. முதல்ல நம்பர் ஆகி நோட்டீஸ் வருது மனோஜுக்கு. மனோஜ் அந்த நோட்டீஸ் எடுத்துக்கொண்டு இன்னொரு வக்கீல் கொடுக்குறாங்க, அவங்க பதில் நோட்டீஸ் அனுப்பிடுறாங்க. இப்படியா போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் கோர்ட்டில் ஃபைல் பண்ணிடுறாங்க, வாய்தா போயிட்டுருக்கு. ஏற்பாட்டி சொல்கிறாங்க, கடையும் பிடிங்கி நீ இழப்பீடும் தர வேண்டியிருக்கும், பேசாமல் நீ கடையை கொடுத்துட்டு போயிரு அப்படிங்கிறாங்க மனோஜ்கிட்ட. நான் எதுக்கு போக முடியாது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கடையை கொடுக்க சொல்லி ஆர்டர் போடுறாங்க. அது போக மனுதாரருக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தினதுக்காக 5 லட்ச ரூபா இழப்பீடும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. இதை பார்த்தா மனோஜ் ரொம்பவே அரண்டு போகிறாரு. கடையும் போய் 5 லட்ச ரூபா கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா எனக்கு அதுக்கெலாம் வழி இல்லை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வந்து முன்னாடி யோசிச்சிருக்கணும், அக்ரிமெண்ட்டை மீறும் போது வந்து இப்படி தான் நடக்கும். அதனால் கடையை வந்து நீங்கள் 24 ஹவர்ஸில் பார்ட்டிக்காரங்கிட்ட கொடுக்கணும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரிமாண்ட் பண்ண வேண்டியிருக்கும் இன்னொரு ஆர்டர் போடுறாங்க. உடனே கடையை அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. கொடுத்தோடனே முத்து, என்னையை தப்பாக நினச்சிக்கிட்டாங்க சார் அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி, வழக்கு போடும்போது வந்து நீங்கள் எனக்குக்காக தான் வந்தீங்க, எனக்கு சப்போர்ட்டாக தான் வந்தீங்க, அதுபோக என்னையை தான் கொண்டு வாய்தா கூட்டிங்க வச்சிங்க, உங்கள் அண்ணன் நினைக்கல அப்படிங்கிறாங்க. சார் எனக்கு வந்து உண்மை எங்கே இருக்கும் அங்கே தான் சார் நிற்க முடியும் அப்படிங்கிறாங்க. இது சொல்ல மனோஜ் வீட்டுக்கு வராரு. எப்போ அங்கே பாருங்கள், நான் தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியே கூத்து கெடுத்துட்டான், பழைய ஓனரை கூப்பிட்டு வந்து கேஸை போட்டு அந்த கடையை வாங்கிட்டாங்கப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. விஜய் அதுக்கு மேலே ஷாக் ஆகிடுறாங்க. ரோகிணியால் ஒன்றுமே பேச முடியல. ஆகா நம்ம பார்லர் தான் போச்சு, மனோஜ் சொந்தமாக ஃபர்னிச்சர் ஷோரூம் வச்சுருக்காரு, அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணிட்டு கிடந்தோம், இப்போ அதுவும் போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு திருதுன்னு முடிக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வீட்டில், விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.